கட்சியை தொடங்கி ஒரு உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராகவோ, நாடாளுமன்ற உறுப்பினராகவோ, மந்திரியாகவோ ஆகிவிட்டால் அது சாதனை படைத்து விட்டதாக நாம் எண்ணுகிறோம். அப்படி அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு களம். மைண்ட்ல அதுதான் சர்வீஸ் மைண்ட் செட். அதுதான் ஒருத்தருடைய முக்கியமான குவாலிட்டி. ஒரு அரசியல் தலைவருக்குரிய அல்லது அரசியல்வாதிக்குரிய முதல் தகுதி என்னவென்றால் அவன் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளம் பெற்றவனாக இருக்க வேண்டும். சர்வீஸ் மைண்ட் செட். அவன் ஏதாவது ஒரு அறியாத பாமரர், ஒரு சாதாரண குடிமகன் ஒரு உதவி கேட்டு வரா, எனக்கு தெரியல, ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டானா அவனுக்கு காட்டி வழிகாட்டணும். ஒரு மருத்துவமனைக்கு போகணும், எனக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யணும். எனக்கு பொருளாதாரம் இல்லை, என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லை, அப்ப அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லையே, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியல, அப்ப என்ன செய்யலாம்? யார்கிட்டயாவது சொல்லி, செல்வந்தர்கிட்ட சொல்லி, நல்ல கருணை உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமா? இதுதான் சர்வீஸ் மைண்ட் செட். எந்த வகையிலெல்லாம் எளியோருக்கு உதவ முடியுமோ, உடனிருப்போருக்கு உதவ முடியுமோ, உன்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியுமோ, உன்னுடைய உறக்கத்தை குறைத்துக் கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ, அதையெல்லாம் செய்தால்தான் நீ அரசியல்வாதி ஆவதற்குரிய தகுதி. அதுதான் தொண்டுள்ளம் தான் ரொம்ப முக்கியமானது.